தங்கம், மாமியா மருமகள், மாமியாரா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும், குறிப்பா மருமகளுக்கு தான் நான் சொல்லணும். ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம பேச்சதான் கேட்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்கல்ல, அதை மாத்துங்க. அவங்க இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. நீங்களும் அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர்றீங்க. அதனால இவங்களும் உங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க இவங்களை நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மேல ஒரு 20 வருஷம் 21 வருஷம் தான் தாய் வீட்டுல நம்ம வாழ போறோம். அடுத்து நம்ம வாழ போற வீடு மாமியார் வீடு. மாமியார் என்னும் அம்மா வீட்டுல தான் நம்ம வாழ போறோம். அப்படின்னா அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும்போது அதை நீ மனசுக்குள்ள போட்டுதான் புதைச்சு வச்சுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம தாய் தகப்பன்ட்ட சொல்றோம் அப்படின்னம்னா அந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாமே கலைஞ்சு போயிடும் தங்கம். நான் ஒரு மாமியாரா உனக்கு நான் சொல்லல, மருமகளா சொல்றேன். நானும் மருமகளா இருந்து தானே மாமியாரா இருக்கேன். வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அதை எப்படி சரி பண்ணலான்னு பாரு. அதை அம்மா அவங்க கிட்ட சொன்னேன்னா அது பெரிய சரியாயி போயிடும். உன் வாழ்க்கையில நிம்மதியா இல்லாம போயிடும். புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கணும். தன் புருஷன் எப்படி, அந்த வீட்டுல இருக்கிறவங்களா எப்படி. ஏன்னா அடுத்து இதுதான் உன் வீடு. இந்த வீட்டுல யார் யார் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி, உனக்கு தகுந்த மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான். தயவு செஞ்சு தப்பா என்னாச்சும் நான் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. போன உடனே எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னோம்னா பெரிய முட்டாள்தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஃபர்ஸ்ட் விதை, அப்புறம் செடி, அப்புறம் மரம், அப்புறம் பூ, பிஞ்சு, காய், பழம், இப்படித்தான் எல்லாமே இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க. வீட்டில் சந்தோஷம் எப்பவுமே இருக்கும்.